கர்த்தர் ஸ்தோத்திரத்தினாலையும் தேவனுடைய வார்த்தையை கொடுங்க. கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பேசுகிற நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியானு சொன்னீரப்பா. ஆவியானர் நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமே. இந்த நாளிலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, சங்கீதம் 34 சங்கீதத்தில் 10 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தர் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு வந்து ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வேதத்தில் பார்க்குறோம். அதே போல் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைபடாது. ஆண்டவரை முதலிடத்தில் நீங்கள் வைக்கணும். ஏசப்பாவை வந்து கனப்படுத்தணும். எங்களுடைய வேதம் கூறுகிறது, நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு சொல்லி மக்கியில் போட்டிருக்குது. அப்போ தேவன் அவர் வந்து பிதாவானா அவரை கனப்படுத்தணும். எல்லா இடத்துலையுமே அவருக்கு முதலிடம் வைக்கணும். ஆண்டவரை வந்து எந்த இடத்துலையும் ஆண்டவரை நினச்சிடணும், வரவழைக்கணும். ஆண்டவரை வரவழைக்கும் போது அந்த ஆண்டவருக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு தான் அது எந்த ஒரு வேலையும் நீங்கள் ஆரம்பிக்கணும். எங்கே போனாலுமே ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த இடத்துல நான் போகிறேன் சப்பா, எங்களை நீர் பாதுகாத்துக்கணுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கே போனாலும் ஆண்டவரை முன்வைத்து நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வேதம் கூறுகிற பாருங்கள், மல்கியாவில் 1ஆம் அதிகாரத்தில் 6 வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் என்று ஸ்வேதம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, அவர் வந்து என்ன சொல்கிறாருங்கடா, நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு அன்று கேட்குறாரு. நான் எஜமானானா இருந்தேன்னா எனக்கு பயப்படுற பயம் எங்கேன்னு அன்று கேட்குறாரு. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுற பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்குதான்னு பார்த்தாச்சுன்னா நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லை. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவரை கனப்படுத்தணும். என்னை கனப்படுத்துகிறவர்களே பிதாவானால் கனப்படுத்துவான்னு வேதம் கூறுகிறது. அப்போ கர்த்தரை கனப்படுத்தும் போது தான் தேவன் நினைச்சுவார், உங்களை கனப்படுத்துவார். நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எனக்கு ஆசீர்வாதமே கிடைக்கல, நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா எந்த இடத்துலையும் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. வீட்டில் இருந்தாலும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எந்த ஒரு காரியத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். வெளியே கிளம்பும் போது ஆண்டவரை எங்கள் முன்னாலே நீ வாரம் ஆண்டவரை சொல்லுங்கள். அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்காக நன்றிப்பான்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட கனத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கனப்படுத்தணும். தேவனை கனப்படுத்தும் போது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கனப்படுத்துவார். அதனால் தேவ பிள்ளைகளாக நீங்கள் ஏதோ அசந்த மண்ணு மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் செத்தவர்களை போல இருக்கக்கூடாது. ஜீவனுள்ள பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஜீவனுள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் தேவனை என்ன செய்யணும், கனப்படுத்தணும். அப்படி கனப்படுத்தும் போது தான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினியாக கிடக்குமா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரை பயபக்தியும் நீங்கள் தேடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அதில் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லைன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். அப்போ அவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு குறை கிடையாது. அவருக்கு பயப்படணும். ஆண்டவர் என்ன வந்து ஒரு சும்மா ஏதோ ஒரு பொம்மையாக நீங்கள் நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம கூட நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னார்னா, ஜீவனுள்ள தேவன் ஒரு ஃப்ரெண்டு கூட அப்படி சொன்னாலும் கூட அந்த காரியத்தில் நினச்ச முடியாது, நம்ம வந்து நம்ப முடியாது. ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா நம்ம கூட இருப்பார். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொன்னார், கேடகமாக இருப்பார். மகாபெரிய பலனாக இருப்பேன்னா மகாபெரிய பலனாக இருப்பார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், பூமியில் சகல ஜாதிகளும் வரைக்கும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தையை ஆண்டு நிறைவேற்றுவார். அதனால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. ஆண்டவர் குறை, அவருக்கு பயப்படுற பிள்ளைகள் குறை வைக்கவே மாட்டார். அவருக்கு பயப்படுற பிள்ளைகள் யாருக்கும் என்ன செய்யாது கிடையாது, குறை வைக்கவே மாட்டார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து இல்லை, நான் நல்லதாக இருக்கிறேன், நான் வந்து ஆண்டுக்கு நல்லதாக செய்கிறேன், ஆண்டுக்கு பயந்தான் இருக்கிறேன், ஆனால் வந்து நினச்சேன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் ஆண்டுக்கு பயந்து இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு நாள் உயர்த்துவார். அந்த நாள் வைத்திருப்பார். ஆண்டவர் ஒரு காலத்தையும் கட்டத்தையும் வைத்திருப்பார். யோசேப்பு வைத்தார் பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன் தான் யோசேப்பு. வந்து ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளை தான். ஆனாலும் யோசேப்பு நிறைய பிரச்சனையை சந்தித்தான். ஆனாலும் நினச்சி மாறி மாறி இருக்கிற தேசத்தோடு வேறு தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். சகோதரர்களாக அவன் நினச்சி பகைக்கப்பட்டான். அங்கே போன இடத்துல அவனுக்கு பயங்கரமான பிரச்சனைகள். ஆனாலும் அவன் பொறுமையாக சகிச்சு நீங்கள் நம்ம 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை பார்த்து 41 வரும்போது 41 அதிகாரத்தில் அவன் ஆசீர்வாதத்துக்கு
எகிப்து தேசத்துக்கே பெரிய அதிபதியை கர்த்தர் உயர்த்திட்டார். ஆனால் அந்த 4 அதிகாரத்துலேயும் அவன் நிறைய பாடுகள் பட்டிருப்பான், நிறைய வேதனைகள் பட்டிருப்பான், நிறைய கண்ணீர் வடிச்சிருப்பான், ஒதுக்கப்பட்டிருப்பான், தள்ளப்பட்டிருப்பான், அவமானப்படுத்தப்பட்டிருப்பான், நிந்திக்கப்பட்டிருப்பான், எல்லாராலும் அதுக்கு மறக்கப்பட்டிருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பொறுமையோடு சகிச்சான். ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அதிபதியை உயர்த்தது போல் நீங்களும் பல பல பாடுகளை இன்றைக்கி நினச்சி கடந்து வரலாம். ஆனால் அந்த எல்லா பாடுகள் நிமித்தமும் ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை நினைச்சுவார். உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நினைச்சுவார். உங்கள் பாத்திரம்லாம் நிரம்பி வழியத்தக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருகிறார். எதையும் குறித்து நீங்கள் நினச்சிக்கூடாது, கலங்கவே கூடாது. நீங்கள் எதை குறித்து ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணுமா, தைரியமாக இருக்கணும். ஆண்டவர் அதான் சொல்லுவார், பலன் கொண்டு திட்டமானதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பலம் கொண்டு நீங்கள் திட்டமானதாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு பயந்தாங்குழி பிள்ளைகளை ஆண்டவர் அழைக்கலை. அவர் அழைத்த அழைப்பே பெரிய அபிஷேகத்தில் வைத்து தான் என்ன செஞ்சுருக்கார், அபிஷேகம் பண்ணி தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ராஜாக்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், ஆசாரியர் அபிஷேகம் கொடுத்துருக்கிறாருன்னா சிங்கத்தை போல தைரியம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அப்புறம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நீதிமான். அப்போ நீதிமான் எப்படி இருக்கணும்னா சிங்கத்தை போல எப்படி இருக்கணுமா, தைரியமாக இருக்கணும். அந்த தைரியம் இல்லை, பயந்து போய் கிடந்தீங்கன்னா உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு எந்த தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, முழங்கால போடுங்க. ஆண்டவரே நீ நீதிமான மாற்று ஆண்டவரே, என்னையே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் சோதரம் என்னையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரையும் கேளுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தான் அவர், நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர் நம்ம அப்பா. அதனால் நம்ம கேட்க நீங்கள் முழங்கால போட்டு ஆண்டவர் முன்னால் நின்றுட்டிங்கன்னா ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. மனிதன் முகத்தை பார்ப்பான், நம்ம முகத்தை பார்த்து ஆண்டவர் இடம் போடுற ஆண்டவர் இல்லை. உங்கள் முகம் எப்படி தான் சரிதான், ஆனால் உங்கள் உள்ளத்தை பார்ப்பார் ஆண்டவர். உங்கள் உள்ளத்தை பார்த்து உங்கள் உள்ளம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா, எப்படி இருக்குது, கேடுபாடு நிறைஞ்சதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து உங்களை நினச்சிவார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவனை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய இருதயம் என்ன செய்யணுமா, உள்ளான இருதயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும். உள்ளான இருதயத்தோடு அன்பு கூறணும். உங்கள் உள்ளான இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்ப்பார். தேவன் அன்பு கூறுகிற இருதயமா, இல்லை மனுஷங்களுடைய அன்புல நிறைஞ்சிருக்காங்களா, இல்லை நம்மகிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பின்வாங்கி போவாங்களாங்கிற எல்லாம் ஆண்டவர் தெரியும். நான் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்பிடிஞ்சு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நினச்சிவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி தான் வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு சகோதரி அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நினச்சல குறைவில்லைன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கணும். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அதனால் தேவ பிள்ளைகளை அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அவருக்கு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுவாங்கல்ல, அந்த சிலையை, அந்த 60 முழம் சிலையை, 60 அடி சிலையை அந்த வணங்க சொல்லும் போது இந்த நேபுகாத்நேச்சர் வணங்க சொல்லும் போது அந்த அரண்மனையில் அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 3 பேரும், 4 பேர் தானியலும் இருப்பாங்க. நான் தானியில் அங்கே அரண்மனையில் இருக்காருன்னு போட்டிருக்கோம். இந்த 3 பேர்த்தையும் நினச்சாங்க தலை வணங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். தப்பு வைச்சாலும் சரி தான், தப்பு வைக்காமல் போனாலும் சரி தான், நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொன்னது போல் தேவ பிள்ளைகளாக்கி நம்ம ஆண்டவருக்கு நினச்சிடும். அவர் நல்லவர் இன்னும் ருசிச்சவங்க தான் அப்படி சொல்ல முடியும். நீங்கள் சரியை ருசிக்கல நினச்சா மனிதனுக்கும் தாளம் போட்டுக்கிட்டு ஆண்டவருக்கும் தாளம் போட்டுக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் நினச்ச முடியாது, உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பெரிய நேபுகாத்நேச்சர் அந்த அரண்மனை தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த நேபுகாத்நேச்சருக்கு அவங்க நினச்சல தலைவணங்கலை. அவன் அந்த இதுக்கு அந்த சிலைக்கு வணங்க சொன்ன இடத்துல நின்று வணங்கலை. தேவன் பிள்ளைகளை கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு நின்னாங்க. நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் மட்டும் வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களை தப்பு வைக்க தேவன் நல்லவராக இருக்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி வைராக்கியம் கொண்டு நின்னாங்க. ஆண்டர் தப்பு வச்சார். அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தான் வேதம் கூறுகிறது. தேவ பிள்ளைகளை யாராக தஞ்சு தான் பாக்கியவான்கள் வரிசையில் நீங்கள் வாங்க. பாக்கியவான்கள் வரிசையில் நீங்கள் நினச்சிடும் வரணும் என்று அடிக்கடின்னு சொல்கிற ஒரு வசனம் உண்டு. அந்த வசனம் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லுவேன் அடிக்கடி. 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் போட்டிருக்கும், கடைசி வசனம். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்னு போட்டிருக்கோம். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நான் தேவ பிள்ளைகளாக்கி நீங்கள் யாராக தெரிஞ்சுதான் ஏசப்பாவை அண்டிக் கொள்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் தான் வேதம் கூறுகிறது. அதனால் இந்த பாக்கியவான்களுடைய வரிசைக்கு நீங்கள் என்ன தேவனை என்ன அவர் பாக்கியவதி, நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லுகிற அளவில் நீங்கள் என்ன நடந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறார். தேவ பிள்ளையே வசனம் 5ஆம் வசனம் போட்டிருக்கு,
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் தான் அடைவாங்க. அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் தான் வேதம் கூறுகிறது. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொண்டு அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். அவங்க முகங்கள் என்ன செய்ய முடியாது, என்ன செய்யாதான், வெட்கப்பட்டே போவாதான். கர்த்தருடைய பிள்ளைகளைங்க அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா தேவனை அண்டிக் கொள்ளுங்க. தேவன் நல்லவருங்கிறது ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அதான் பெரிய ஆசீர்வாதம். எந்த மனிதன் மேலேயும் உங்கள் நம்பிக்கையை கொண்டு போகாதீங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவனை முன்பாக வைத்து தேவனை கனப்படுத்துங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்கியத்தையும் கிருபையும் உங்களுக்கு கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் தாவீதுராஜா நிறைய சொல்லியிருப்பார். இதில் தாவீதுராஜா சொன்ன வசனங்கள் தான். தாவீதுராஜா நிறைய சொல்லியிருப்பார். அந்த 16ஆம் அதிகாரத்தில் கூட 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிற அப்படின்னு நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ அவர் எவ்வளோத்துக்குள்ள ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறார் பாருங்க. தாவீதுராஜா நிறைய காரியங்கள் அதான் வேதம் கூறுங்க. சாமுவேலில் கூட பார்ப்போம். தாவீது நாளுக்கு நாள் என்ன செஞ்சான், விருத்தி அடைந்தான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். தாவீது எல்லா இடத்துலையும் புத்திமானாக நடந்து கொண்டானான். அப்போ தாவீது ராஜா எல்லா இடத்துலையும் புத்திமானாக நடந்து கொண்டார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வசனம் எதுக்கு பைபிளில் எழுதி கொடுத்துருக்குறாங்கன்னா, வாசித்து நம்மளும் அதுக்கு அப்படியே நடக்கணும், புத்திமானாக நடக்கணும். நம்ம பேதைகளாக இருக்கக்கூடாது. பேதைகளாக இருந்தால் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவே முடியாது. பேதைகளாக இருந்தால் பிசாஸ் மாத்திரை வாயில் போட்ட மாதிரி உலுக்கிட்டு போயிடுவான். அதனால் பேதையாக இருக்கக்கூடாது, விவேகியாக இருங்க, விவேகமுள்ள பிள்ளைகளாக இருங்க அப்படின்னு தான் வேதத்தை பார்க்குறோம். புத்திமானாக நடந்து கொள்ளுங்க. அதான் தாவீது ராஜா புத்திமானாக நடந்தாராம். நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தாராம். அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகணும். தான் ஆவியில் அனலாக இருங்க அப்படின்னு தான் வேதம் கொடுக்குற. ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் ரோமரில் போட்டிருக்கு. 12ஆம் அதிகாரத்தில் அதையும் நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் கூட என்ன போட்டிருக்கு, ஆவியில் என்ன செய்யுங்க நீங்கள் அனலாக இருங்கன்னு தான் போட்டிருக்கு. என்ன வசனம் போட்டிருக்கு பாருங்கள். 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 11 நான் அடிக்கடி சொல்கிறது தான், அசதியாகிறாமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆவியில் அனலாக இருந்தால் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆவியில் அனலாக இல்லைன்னா நீங்கள் ஆண்டு ஊழியத்தை செய்யவே முடியாது. விசாசி செய்ய விடவே மாட்டான். அப்போ ஆவியில் அனலாக இருந்தால் தான் ஊழியத்தை செய்கிறதுக்கு இந்த வாஞ்சிய தாக்கத்தை ஆவியானவர் தந்துக்கிட்டே இருப்பார். என் தெய்வ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்து அவருடைய பாக்கியவான்களாக இருங்க. அவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை முழுமையாக அண்டிக் கொள்ளுங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். அவரை இறுக பற்றி கொண்டு அவர் வார்த்தை என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அடிக்கடி என்ன யோவான் நான் சொல்லுவேன். யோவான் 2ஆம் அதிகாரம் காணா ஒரு கல்யாணத்தை சொல்லுவேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு தான் மரியாதமாக சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறதுக்கு தான் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவ சமுதிரம் காத்திருக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளோட பேச முடியும். அப்படி பேசுகிறதுக்கு நம்ம கவனமாக அமைதியாக இருந்து ஆண்டவரே என்னோட ஆண்டவரேன்னு சொன்னால் தான் ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அப்போ இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார், பாடல் மூலிமா பேசுவார், பைபிள் வசனம் மூலிமா பேசுவார். ஆவியானவர் நமக்குள்ளாக உட்காந்து நமக்குள்ளாக இருந்து என்ன வாசம் பண்ணுவார். அப்போ தேவ பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும், யாராக இருந்தாலும் சரி தான் ஆவியானவர் பேசுகிறத கேட்டு அவருடைய பாதையில் நடக்கும்போது அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டு அதன்படி நடந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்குமே தவிர, நம்ம மாம்சம் விரும்பினபடி நம்ம நினைத்த மாதிரி நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக நிச்சய முடியாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் வேணால் கிடைக்கும். பரலோகராஜ்யத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது கஷ்டம்தான். நான் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தஞ்சு தான் மாம்சத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா சாவீர்கள் தான் வேதம் கூறுகிறது. ஆவியின் பிரகாரம் நடந்தீங்கன்னா பிழைப்பீர்கள் தான் வேதம் கூறுகிறது. அதனால் நீங்கள் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின் பிரகாரம் வசனம் என்ன சொல்லுது, நான் என்ன எதுக்காக நீ அழைச்சார், எனக்கு ஆண்டவர் நான் என்ன செய்யணும், காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்புறம் வார்த்தையை கீழ்ப்படிச்சு நடக்கும்போது கண்டிப்பாக உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம நித்திய ராஜ்யத்தையும் ஆண்டவர் தருவார். நித்திய ஜீவன் நமக்கு நித்திய ராஜ்யத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை இழந்துடாதீங்க. கேட்டிங்கன்னா கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோம். கொஞ்ச காலத்தில் தேவனுக்காக பயந்து அவருக்கு பிரியமாக நீங்கள் நடங்க. அவர் என்ன சொல்கிறத கேட்டு நடங்க. அவருக்காக ஆவியில் அனல் கொண்டு எழும்புங்க. அவருக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. ஆவியில் அனலாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. அதுதான் பெரிய பாக்கியம். அந்த ஆவியில் அனலாக இருக்கிற பிள்ளைங்க தான் 10 கன்னிகளை பற்றி பைபிளில் போட்டிருக்கோம். 10 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். 10 பேரும் ஆண்டவருக்காக காத்திருந்தவங்க தான். ஆனால் 5 பேர் ஏனத்தோன்னு இருந்துக்கிட்டாங்க. ஆனால் 5 பேர் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக எண்ணெயை அவங்க எப்போதும் ஆண்டவர் வருவான்னு சொல்லி அந்த எண்ணெய் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருந்ததுனால தேவன் எக்காலத்துக்கு கேட்கும் போது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டவர் வருகைக்கு போயிட்டாங்க.
ஆனால் அவங்க தூங்கிட்டாங்கன்னு போட்டிருக்கு. 5 பேர் தூங்கிட்டாங்க. 5 பேர் ஆண்டவர் வருகைக்கு போயிட்டாங்க. அதே போல் தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆவியில் அனலாக இருங்க. ஆண்டோட தயவு பெற்றுக்கொள்ளுங்க. தேவனே நீ என் மேலே இரக்கமாயிரும் 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 ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே நீ ரட்சித்து தாரும் ஆண்டவரே, நீ அபிஷேகம் பண்ணு ஆண்டவரே, என்னோட பேசும் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவின்னு சொல்லுங்க. தேவனாய் கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாக நம்மளை ரட்சிப்பார். பாவியாக என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லி அந்த ஆயக்காரன் சொல்லும்போது தேவன் நம்மளை அவரை நீதிமானாய் மாற்றுறது போல நம்மளும் ஒவ்வொரு நாளும் நீதிமானாக்கப்பட வேண்டுமானால் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஓடுறத பாருங்கள். எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நான் பாவிப்பா, எனக்கு கிருபையாக இறங்கி கிருபையாக என்னை ரட்சியமான்றவரை என்னை உங்கள் பிள்ளையாக உங்கள் மந்தியில் சேர்த்துக்கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லி ஒவ்வொருவரும் தேவனுடைய மந்தைக்குள்ளே செய்கிறதுக்கு தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்டவருக்கு பின்னாலேயே நான் போவோம். தயவாக கர்த்தர் நம்மளை அழைத்து செல்வார். நம்மளை அழைத்து அவர் நினச்சி ஜீவ தண்ணீரில் ஊற்றண்டைக்கு கூட்டி சேர்ப்பார். அப்படிப்பட்ட கிருபியும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தாவே இந்த வேலைக்காக நன்றிப்பா. உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கட்டும். உண்மை அண்டி கொள்ளட்டும் ஐயா. தகப்பனே நீ நல்லவர் என்பதை அவங்க ருசிக்கட்டுமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகள் கூட கைவிடப்படக்கூடாதப்பா. எல்லாரும் உண்மை நோக்கி பார்க்கட்டுயா. எல்லாரும் உமக்கு பயந்து நடக்கட்டுயா. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். கர்த்தாவே உடைய நாம மாத்திரம் மயமுடட்டியா. என் தகப்பனுடைய கரம் எல்லா பிள்ளைகளையும் ரட்சிக்கட்டுப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நாம் மாத்திரம் மயமுடட்டி இயேசுவின் நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.